ஓம் சாய்ராம். ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாகம் 5. உங்களுடைய அருள் நோக்கை செலுத்தி என்னிடமுள்ள எல்லா தீய குணங்களையும் விரைவாக அழித்து விடுங்கள். அடியேனுடைய வேண்டுதல் இதுவே. பரிசக்கல்லின் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் இரும்புத்தன்மை அழிக்கப்படாவிட்டால் குருநாதா, அது பரிசக்கல்லின் பெருமைக்கு இழுக்கு. என்னை பாவியாகவே இருக்கும்படி வைக்காதீர்கள். தாங்கள் தாழ்வும் அடைய வேண்டாம். நீங்கள் பரிசக்கல், நான் இரும்பு. எனது அவமானம் உமதே என்பதை பாருங்கள். குழந்தை எப்போதும் தவறுகள் செய்கிறது, ஆனால் தாய் சினம் கொள்வதில்லை. இதை நினைவிற்கொண்டு எனக்கு உங்கள் அருளாகிய பிரசாதத்தை அளிப்பீராக. ஓ சத்குரு சாய்நாதா, நீயே எனது கற்பக தரு. சம்சார சாகரத்தை கடக்க உதவும் சிறந்த படகு நிச்சயமாக நீயே. நீ காமதேனு, சிந்தாமணி. நீ ஞானவானத்தின் கதிரவன். நீ நற்குணங்களின் பெரும் சுரங்கம். சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் படிக்கல்லும் நீயே. ஓ புண்ணியங்களின் இருப்பிடமே, சுத்திகரிப்பவரில் சிறந்தவரே, சாந்தமூர்த்தியே, ஆனந்தத்தின் உறைவிடமே, பிரம்மஸ்வரூபா, பரிபூரணனே, வேறுபாடு அற்றவனே, ஞானக்கடலே. ஓ ஞானத்தின் உருவமே, மனிதர்களில் சிறந்தவனே, பொறுமை சாந்தி ஆகியவற்றின் உறைவிடமே, பக்தர்களின் இளைப்பாறும் இடமே, என்பால் மகிழ்வு நிறைந்த உன் அருள் நோக்கை செலுத்துவீராக. சத்குரு மச்சிந்தரரும் நீயே, மகாத்மா ஜாலந்தரரும் நீயே. நீயே நிவிவிருத்திநாதரும் ஞானேஸ்வரரும் ஆவாய். கபீர், ஷேக் முகமது, ஏசுநாதர் ஆகியோரும் நீயே. நீயே போதலாவும் சாவதா மாலியும். உண்மையில் ராமதாசரும் நீயே. சாய்நாதா, நீயே துகாராம், சகாராம் மகாராஜும் மாணிக்க பிரபுவும் நீயே. உமது இந்த அவதாரம் உண்மையில் அறிய முடியாத விதமாக உள்ளது. தங்களுடைய ஜாதியை பற்றி எவரும் அறிந்து கொள்ளும்படி தாங்கள் விடவில்லை. சிலர் உங்களை முஸ்லீம் என்கின்றனர், சிலர் அந்தனர் என்கின்றனர். கிருஷ்ணனுக்கு சமமான லீலைகளை தாங்கள் செய்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து ஜனங்கள் பலவிதமாக பேசினர். சிலர் எதுகுலத்து அரிய ஆபரணம் என்றனர், சிலர் இடையன் என்றனர். யசோதை மென்மையான குழந்தை என்றாள். கம்சன் மகாகாலன் என்றான். உத்தவர் அன்பு வடிவானவன் என்றார். அர்ஜுனன் பூர்ண ஞானி என்றான். அவ்வாறே குருநாதா, தங்களை பற்றியும் தத்தமது மனதில் நிச்சயப்படுத்தியதற்கு தக்கபடி அவரவர்கள் அழைக்கின்றார்கள். மசூதி தங்களது இருப்பிடம். உமது காதுகள் குத்தி இருக்கப்படவில்லை. உங்களது பாத்தியா சடங்கையும் பார்த்துவிட்டு தங்களை முஸ்லீம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது. அவ்வாறே கருணையே உருவான உமது அக்னி வழிபாட்டை பார்த்து நீங்கள் இந்துதான் என்று எங்கள் மனதில் நிச்சயம் ஏற்பட்டது. ஆனால் வெளி விவகாரங்களில் உள்ள இத்தகைய வேறுபாடுகளை தர்க்கவாதிகளே விரும்புவார்கள். உண்மையான ஞானத்தில் ஆர்வமுள்ள பக்தர்கள் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள். நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் விளங்குகிறீர்கள். தங்களுக்கு ஜாதியும் கோத்திரமும் இல்லை. நீர் எல்லோருக்கும் குருமூர்த்தியாகவும் ஆதி காரணமாகவும் உள்ளீர். முஸ்லிம் இந்துக்களிடையே பகைமை ஏற்பட்டதால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மசூதி, அக்னி இரண்டையும் ஏற்று பக்தர்களுக்கு உங்கள் லீலையை காட்டினீர்கள். நீங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் பிரம்மமே. உண்மையில் நீங்கள் அதுவே தத்துவம்சி. நீங்கள் உண்மையில் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவர். உங்கள் முன்னால் எவ்வளவோ தர்க்க விதர்க்கங்கள் நிகழ்ந்தன. அங்கே எனது சாதாரண மொழிகள் எப்படி ஏற்கப்படும்? ஆனால் உங்களை பார்க்கும்போது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை. துதி செய்வதற்கு உலக வழக்கில் பதங்களே சாதனமாக உள்ளன. எனவே உங்கள் அருளாசியுடன் பதங்களால் என்னென்ன வர்ணனைகள் ஏற்படுகின்றனவோ அவற்றை எப்போதும் செய்வேன். மகான்களின் தகுதி
கடவுளின் தகுதியை விட வேறுபட்டதும் மிக உயர்ந்ததும் ஆகும். சாதுக்களின் அருகில் எனது உனது என்ற வேறுபாடுகளுக்கு சிறிதேனும் இடமில்லை. இரண்யகசிபுவுக்கும் ராவணனுக்கும் கடவுளை வெறுத்ததன் மூலம் மரணம் ஏற்பட்டது. இத்தகைய சம்பவம் ஒன்று கூட மகான்களின் கரத்தால் நிகழவில்லை. அரசன் கோபிச்சந்தன் ஜாலந்தரரை சாண குவியலில் புதைத்தான். ஆனால் அந்த மகான் மனம் வருந்தவில்லை. மாறாக அந்த அரசனை சம்சார சூழலிலிருந்து விடுவித்து அமரனாக செய்துவிட்டார். இத்தகைய மகான்களின் மேன்மையை எவ்வாறு வர்ணிப்பேன்? மகான்கள் சூரியனை போன்றவர்கள். அவர்களின் கருணை ஒளிமயமானது. மகான்கள் சுகம் தரும் சந்திரனை போன்றவர்கள். அவர்களது அருள் சந்திரனுடைய ஒளி போன்றது. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியின் 6ஆம் பாகத்தை நாளை பார்க்கலாம்.